ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இங்க நம்ம குடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான். நாம இங்க ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே என்கரேஜ் பண்ணல. இங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நாம வீடியோக்குள்ள போயிடுவோம் இன்னைக்கு. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேத்து காலையில கொடுத்திருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தது. அந்த லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட்டோட இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,691. நம்மளோட R1 அப்படின்றது 94. மார்க்கெட் 91ல ஓப்பன் பண்றான். அதே நேரத்துல ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேல ஓப்பன் பண்றான். ஓகேங்களா? ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்துட்டான். இங்க எடுத்தவன் பாருங்க, நேரா எக்ஸாக்டா எங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னா நம்மளோட R2. அங்க ரிஜெக்ட் ஆனவன் திரும்ப எங்க சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க, ஓப்பன் பிரைஸ் நம்மளோட R1. அதாவது ஓப்பன் பிரைஸ் வேணும்னா இன்னைக்கு காலையில உங்களுக்கு 9:08க்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா நாம இந்த லெவல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடங்குறதுக்கு 4-5 மணி நேரம் முன்னாடியே கொடுத்தது. எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட R1 அங்கதான் சப்போர்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, அங்க சப்போர்ட் எடுத்தவன் நம்மளோட R2 பிரேக் பண்ணா நல்ல பீக்குக்கு போயிட்டான். அங்கிருந்து திரும்ப ரிஜெக்ட் ஆனவன் பாத்தீங்கன்னா திரும்பியும் எக்ஸாக்டா நம்மளோட R1 அங்க ரிஜெக்ட் ஆயிருக்கான். சாரி, அங்க சப்போர்ட் எடுத்திருக்கான். திரும்பியும் மேல போய் R2ல ரிஜெக்ட் ஆயிட்டு அந்த ஏரியால தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். நாம இதை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருந்தது அப்படின்னாவே ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா மார்க்கெட்ல அதே விஷயத்த தான் நேத்து நடத்தியிருந்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் க்ளோசிங்ல இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் அதெல்லாம் பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். முந்தா நாள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோசிங் ஸ்ட்ரைக் 24,600 அப்படின்றது தான் க்ளோசிங் ஸ்ட்ரைக்கா இருந்தது. அந்த ஸ்ட்ரைக்ல தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா பில்ட் ஆயிருக்கு. அதாவது இப்போதைக்கு 24,600ல இந்த முடிஞ்ச மார்க்கெட்ல காமிக்கிறது 36,000 தான் இருந்தது. ஆனா அன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கான்ட்ராக்டுக்கு மேல காமிச்சது. அதே கால் போட்டு ரெண்டுலயுமே அந்த மாதிரியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க காமிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ 24,750 அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்குன்றதை தாண்டி அதுலதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏன் இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல அதிகமா இருக்கு? ஒரு செல்லர் இந்த ஸ்ட்ரைக்கை அதிகப்படியா செல் பண்ணனால மார்க்கெட் 750 அங்கவே முடிஞ்சு கால் புட்டு ரெண்டு பேரும் ஜீரோ ஆனானா, இல்ல செல்லருக்கு இந்த இடம் தான் ஜீரோ ஆக போகுது, இந்த ஸ்ட்ரைக்கு ஜீரோ ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரைக்கை அதிகப்படியா செல் பண்ணானா? இந்த லாஜிக்கை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆப்ஷன் செயின் அப்படின்றது அல்காரிதம். இது அல்காரிதமா இருக்க போய் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் 750னா அதுக்கு அடுத்து இருக்க 800 கால், 850 கால், 900 கால் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 பைசா அப்படின்ற பேஸ் ப்ரைஸை கொடுத்துருக்கான். இது எல்லாமே இங்க யாரோ பை செல் பண்ணிட்டு இருக்கனால நடக்கிறது கிடையாது. இது ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதம் டிராவல் ஆகுறது கூடவே தான் அதுக்குள்ள நாம பை செல் பண்ணிட்டு இருக்கோம். எண்ட் ஆஃப் டே அந்த அல்காரிதம் தான் ஜெயிக்கும். அந்த அல்காரிதம் எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மா இருக்கோ அதோட கால் புட் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரையும் ஜீரோ பண்ணிடுவான். ஐடிஎம்க்கு எல்லாம் அவனோட ரியல் வேல்யூ கொடுப்பான். ஓடிஎம் எல்லாத்தையுமே ஜீரோ பண்ணிட்டான். இதுதான் அல்காரிதம். இந்த அல்காரிதத்தை செல்லர் எப்படி ஃபாலோ பண்ணுவான்? இப்ப நமக்கு முந்த நாள் க்ளோசிங்ல 24,600 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தது. இப்ப நேத்து லைவ் மார்க்கெட்ல 24,600க்கு மேல முடியுமா கீழே முடியுமா அப்படின்றத 24,600 கால் வச்ச லோக்கு கீழே எப்போ புட்டு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சானோ
மார்க்கெட் அப்பவே 24,600க்கு மேல தான் முடிய போகுது அப்படின்றது ஒரு செல்லர் கிளியரா புரிஞ்சு அந்த 24,600 காலோட ஸ்ட்ரைக்ல இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1,02,000 கான்ட்ராக்ட் மைனஸ்ல ஆயிருக்கு. நமக்கு அதுக்கு முந்தின நாள் இவ்வளவு கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட 1,37,000 கான்ட்ராக்ட் இருந்தது. 1,02,000 கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி மைனஸ் ஆயிருக்கு. அவ்வளவு கான்ட்ராக்ட் மைனஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் செல்லருக்கு மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியும். அது தெரிஞ்சனால தான் அவன் பொசிஷனை கிரியேட் பண்றான். நீங்க வால்யூம் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் வால்யூம்லயும் அதே விஷயம் தான் சொல்லும். இப்போ நேத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா 24,600 கால் 600 புட்டு வால்யூம் படியும் அந்த ஸ்ட்ரைக்கு தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு இப்போ எந்த ஸ்ட்ரைக்கா மாறி இருக்கு பாருங்க. ஒரு செல் 750 கால் 700 புட்டு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே இப்போதைக்கு ஜீரோ தான் ஆயிருக்கு. ஒரு செல்லருக்கு எந்த ஸ்ட்ரைக் ஜீரோ ஆக போகுது அப்படின்றத லைவ் மார்க்கெட்ல பார்க்க தெரியும். அவன் தெரிஞ்ச இடத்துல தான் அவனோட பொசிஷனை கிரியேட் பண்ணுவான். எல்லாருமே இங்க ஆனா எப்படி புரிஞ்சிருக்காங்க, செல்லர் இந்த ஸ்ட்ரைக்கு அதிகப்படியா செல் பண்ணிட்டான், அதனால இந்த ஸ்ட்ரைக் ஜீரோ ஆயிடும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறீங்க. ஆனா உண்மையான முகம் அது கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சனால தான் இங்கே செல் பண்றான். இவன் செல் பண்ணனால மார்க்கெட் ஆக முடியல. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஆப்ஷன்ஸை ஒரு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களால தெளிவா பார்க்கவே முடியும். ஓகேங்களா? நாம இந்த விஷயத்தை தான் வர ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட ஃப்ரீ வெபினார்ல நாம பேச போறோம். ஒரு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட்டை எப்படி நாம பார்க்கணும், அதுக்கு என்ன மாதிரியான டேட்டாலாம் நமக்கு தேவை, அதை தான் நாம பார்க்க போறோம். உங்களுக்கு அந்த ஃப்ரீ வெபினார்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நாம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம். நம்ம கூகுள் மீட் வழியா தான் அந்த வெபினார் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த வெபினாரோட இன்வைட் லிங்க் நாம அந்த டெலகிராம் சேனல்ல தான் போஸ்ட் பண்ணுவோம். நீங்க அந்த டெலகிராம் சேனல்ல இருக்கிற பட்சத்துல அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட வெபினாரையும் நீங்க ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இது நாம இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நமக்கு இன்னையில இருந்து நாம ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த 12 ஜூன் இந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது, இதோட லெவல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நாம பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயத்த பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரெக்கார்ட், நம்மளோட ப்ரீமியம் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ரெக்கார்டு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:17 9:17 42 என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. ஆஸ் பர் பிரைஸ் ஸ்பாட் லோ ஸ்டாப்டு அப்படின்றது வந்திருக்கு. இங்க 9:23 கால் ஹை போறதுக்கு வெயிட் அப்படின்ற சிக்னல் வந்துருச்சு. அடுத்தடுத்து வெயிட் அப்படின்றது தான் மாறி மாறி வந்திருக்கு. ஆனா இங்க லோ போறது பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் 9:17 உங்களுக்கு சொல்லிடுச்சு. இப்போ நீங்க சார்ட்ல போய் ஒரு 1 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூட நமக்கு லோ ஸ்பாட்டோட லோ அப்படின்றது எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு 9:20 அந்த கேண்டில்ல தான் ஸ்பாட்டோட லோ அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு 9:18 கேண்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் சொல்லிடுச்சு மார்க்கெட் லோ போறது நின்றுடுச்சு அப்படின்றத பிரீமியம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருச்சு. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்ல இப்படிதான் நடக்கும். பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும். நாம நேத்து காலையில கொடுத்திருந்த லெவல்ஸை லைவ் மார்க்கெட்ல மார்க்கெட் இப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ரீசன் நாம எடுக்கிற லெவல்ஸ் மொத்தமும் பிரீமியத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ். அதனாலதான் இப்படியாப்பட்ட ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பிரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. பிரீமியம் தான் எல்லாமே. ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்பாட்டை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருசா எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சும்மா நீங்க இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டீங்கன்னாவே போதும். மற்றபடி உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸிங்ல மட்டும்தான் இருக்குது.
சரி, ஓகே. இப்போ நாம இன்னைக்கு எடுத்திருக்க இந்த லெவல்ஸ பார்ப்போம். இந்த லெவல்ஸ் எல்லாமே நாம திரும்ப திரும்ப சொல்றது, இங்க பை பண்றதுக்கோ, இல்ல செல் பண்றதுக்கோ இந்த லெவல்ஸ் கிடையாது. இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். ஆனா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டோட ப்ராபபிலிட்டி என்ன மாரி இருக்கு அப்படின்றத நீங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஓகே. இப்போ நாம நேத்து காலையில குடுத்திருந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்க பேஸ் பண்ணி எடுத்திருந்த லெவல்ஸ் தான். 24,600 புட், 24,650 கால். இந்த 2 ஸ்ட்ரைக்க பேஸ் பண்ணி தான் நாம நேத்து லெவல்ஸ் குடுத்திருந்தோம். ஓகே. இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 24,939, 24,860, 24,695, 24,610. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது 24,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நிக்கிற வரையும் மார்க்கெட் தொடர்ந்து மேல போக தான் பார்க்கும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைட் போக வாய்ப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி வரையும் அப் சைட் மட்டும்தான் வாய்ப்பா இருக்கும். மார்க்கெட் இப்போ 750ல க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸ்பாட் தான் 750ல க்ளோஸ் ஆயிருக்கே தவிர நமக்கு பிரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் அப்படின்றது 24,790 பக்கத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் பிரீமியத்துல இருக்கு. அதாவது பிரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றத அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 40 பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்கு. 40 பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்கும்போது மார்க்கெட் அந்த பிரீமியத்தை ஸ்பாட்டையும் ஃபியூச்சரையும் ஈவன் பண்ணணும். அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். நாம சொல்லியிருக்க இந்த லெவலுக்கு மேல நிற்கும் போது ஒரு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது நீங்க கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத கமெண்ட்ல அடிக்கடி கேட்குறீங்க. ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. உங்க பிஸ்னஸ்ல நீங்க தான் உங்களுக்கு போட்டியாளரே இல்லை அப்படின்ற கட்டத்தை நீங்க எப்போ ரீச் பண்றீங்களோ அதுதான் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற அந்த லாஜிக்கை தான் நாம சொல்றோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பொருள் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு நீங்க கொடுக்குற நீங்க ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ், உங்க பொருளோட தரம் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வாடிக்கையாளர் அதிகப்படியா கிடைப்பாங்க. அதிகப்படியான வாடிக்கையாளர் இருக்கிற வாடிக்கையாளர் எல்லாருமே உங்ககிட்ட தான் வராங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல நீங்க தான் மோனோபொலியா இருப்பீங்க அந்த இடத்துல. ஸோ அதே கண்டிஷன்ஸ்ல இங்க பிரீமியத்திலையும் சில மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் நடக்கிறது தான் நாம பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றத சொல்றோம். ஓகேங்களா? அந்த பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தாதான் மார்க்கெட்ல ட்ரெண்டான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பா மாறும். அதை நீங்க எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட வெபினார்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி நம்மளோட கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்மள கோர்ஸோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாருமே நம்மளோட ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். எல்லாரையும் அங்கேயும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.